மதுரை தொகுதியில் வாக்குகள் பதிவாகியுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் பெண் அதிகாரி ஒருவர் அத்துமீறி நுழைந்ததாக எழுந்த புகாரை அடுத்து நள்ளிரவில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 18ஆம் தேதி மதுரை தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. பரபரப்பாக நடந்து முடிந்த வாக்குப்பதிவின் பதிவான வாக்குகள் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பகலில் பெண் அதிகாரி என கூறிக்கொண்ட ஒருவர் அத்துமீறி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்து முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்று அருகில் இருந்த கடையில் நகல் எடுத்து வந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கேட்டபோது அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். அந்த நபரை போலீசார் விசாரணைக்கும் அழைத்துச் சென்றனர். இதனை கேள்விப்பட்ட வேட்பாளர்கள் மற்ற அரசியல் கட்சியினர் நேற்று இரவு சுமார் 10:30 மணியளவில் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் திரண்டனர். இத்தனை பாதுகாப்பையும் மீறி பெண் அதிகாரி எப்படி உள்ளே சென்றார் என்று போலீசாருடன் வேட்பாளர்களும் கட்சி பிரமுகர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கண்டிப்பான முறையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்னைக்கும் இருந்தாலும் சரி, எப்பவும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு தூரத்துக்கு பெட்டி மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போது கண்டிப்பான முறையில் சொல்றோம். ஜெயித்து விட்டார். அந்த பயத்தை அதிமுக இந்த சூழ்ச்சியான வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அந்த வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற 2 இளைஞர்களையும் அங்கிருந்தவர்கள் சரமாரியாக அடித்து உதைத்தனர். தாக்குதல் அதிகமானதை அடுத்து அங்கிருந்து இளைஞர்கள் தப்பி ஓடினர். நிலைமை சிக்கலானதை அடுத்து அங்குள்ள வேட்பாளர்கள் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையின் CCTV காட்சிகளை காட்டச் சொல்லி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய ஆவணங்கள் இல்லாமல் பெண் அதிகாரி எப்படி உள்ளே நுழைந்தார் என்று கூறிய வேட்பாளர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டோரேஜ் ரூமில் வந்து மதுரை மேற்கு ஸ்டோரேஜ் சீல் வைக்கப்படாமல் இருக்குது. அதில் வந்து ஒரு பெண் அதிகாரி உடன் ஒரு 3 அதிகாரியோட மதியம் 3 மணிக்கு போயிருக்காங்க. ஒரு 6 மணி வரைக்கும் அந்த ஆவணங்களை சரிபார்த்து கொடுத்தாங்க. அதை காவல் அதிகாரிகள் பார்த்து அவங்கள வந்து 6:30 மணிக்கு உரிய அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி அவங்க வெளியேற்றிருக்காங்க. இந்த தகவல் கிடச்சி தான் நாங்கள் போனது யார் என்ன ஏதுன்னு விசாரித்தோம். இப்போ வந்து அது அதிகாரிகளும் தெரியுது. எனவே மாவட்ட ஆட்சியரிடம் முறையான அவர் தான் தேர்தல் நடத்த முடியாது, முறையாக அனுமதி இல்லாமல் உள்ள போனவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். CCTV காட்சிகளை பார்த்த பின்னர் பாதுகாப்பு உரிய வகையில் இல்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் வேட்பாளர்கள் புகார் மனு ஒன்றையும் அளித்தனர். புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றார். யாருடைய உத்தரவில் வந்தார் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. ஆவணங்களோடு அவர் வரவில்லை. அதுதான் இப்பொழுது பிரச்சனை. அவர்களுக்கு உண்மையிலே ஆவணங்கள் தேவைப்படும் பட்சத்தில் இதை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அது சொல்லாது மிகப்பெரிய குற்றம், தேர்தல் விதிமுறை மீறல், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் வலியுறுத்துகிறேன். அந்த அவங்க ஏசி கலால் சம்பூரணம் என்பவர் அங்கே வந்ததாக CCTV ஃபுட்டேஜில் நாங்கள் பார்த்து அந்த அம்மையாருடைய பேரை கேட்டு கூட இருந்த அதிகாரிகள் சொன்னார்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் வேட்பாளருக்கும் அவர்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் நடராஜன் பெண் அதிகாரி சென்ற அறைக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கும் தொடர்பில்லை என்று விளக்கம் அளித்தார். போலீசார் பாதுகாப்பில் வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் வேட்பாளர்களின் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். EVM மிஷின்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ரூமில் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் பார்த்துருக்காங்க, ஃபுட்டேஜும் பார்த்துட்டாங்க. அதர் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறோம் போயிட்டு வந்துருக்கதா சொல்கிறாங்க. அது விசாரணை பண்ணி வி வில் டேக் ஆக்ஷன். CCTV கேமரா போட்டுருக்கோம், ஃபுட்டேஜ் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு டீம், அதாவது ரொட்டேஷன் வந்து தாசில்தார் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே வாட்ச் பண்ணுறது டீம் இல்லை. அதுதான் சொல்கிறேன். அது வந்து விசாரணை முடியும் தெரியும்.
வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு அனுமதியின்றி சென்றவர் யார் என்று விசாரணை நடத்தி அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தேர்தல் அதிகாரியிடம் முறையிட உள்ளதாக மதுரை வேட்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர்.